அன்பு உலகளாவிய பேகுரோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தனக்கு மனதில் தோன்றும் எண்ணங்களை டக்குன்னு தைரியமா வெளிப்படுத்தக்கூடியதில் வல்லவர்னு சொல்லலாம். சென்ற திமுக ஆட்சியை நோக்கி பல்வேறு நியாயமான கேள்விகளை சமூக வலைதளங்களின் மூலம் எழுப்பியவர். அவர் பாஜக நிர்வாகி திரு செல்வகுமார் சார் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பது. வணக்கம். வணக்கம் பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் சார். நேற்று முன்தினம் பாஜக தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆளுநர் அவர்களை சந்தித்து ஒரு கடிதம் ஒன்று கொடுத்திருக்கீங்க. அது என்ன ரீசன், இல்ல அந்த கடிதத்துல இருந்த விவரங்கள் என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா சார்? இந்த கடிதத்தை பத்தி மாநில தலைவர் அவர்களே ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. முக்கியமாக 2 குற்றச்சாட்டுகள் நம்ம வைக்கிறோம். ஒண்ணு அமைச்சராக பொறுப்பேற்காத சில தனிநபர்கள், விஷ்ணு ரெட்டி அப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி என்ற தனிநபர்கள், அவர்கள் முதல்வர் விஜய்க்கு நெருக்கமானவர்களாக கருதப்பட்டவர்கள். அவர்கள் அனைத்து அமைச்சரவை கூட்டத்திலும் பங்கு பெறுவது எதன் அடிப்படையில்? சட்டப்படி ஒரு அமைச்சருக்கு ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்து வைக்கிறாங்க. அவர்கள் பதவி ஏற்கும் பொழுதே உறுதி ஏத்துக்கிறாங்க, என்னுடைய அரசு ரகசியங்களை வெளியில சொல்ல மாட்டோம், அரசு ரகசியங்களை எக்காரணத்தை கொண்டும் வெளியில் தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்து வைக்கிறாங்க. அந்த ரகசிய காப்பு பிரமாணம் யார் எடுத்துக்கொண்டார்களோ அவர்கள் பேசும் கூட்டத்தில் எந்த பொறுப்பிலும் எந்த அதிகாரத்திலும் இல்லாத 2 தனிநபர்கள், இருவரும் ஆந்திராவை சேர்ந்தவர்கள், அவர்கள் எதன் அடிப்படையில் அந்த அமைச்சரவை கூட்டத்தில் பங்கு பெறுகிறார்கள்? அது இந்தியா இறையாண்மைக்கு எதிரானது. எந்த சட்டத்திலையும் அந்த மாதிரி வழிமுறைகள் கிடையாது. அதை நம்ம கண்டிச்சு அதை விசாரிக்க வேண்டும், இதை தடுக்க வேண்டும் அப்படின்னு நோக்கத்துல ஒரு மனு கொடுத்திருக்காங்க. 2வது மனு பார்த்தோம் அப்படின்னா, உயர்கல்வித்துறை அமைச்சரோட அநாகரிகமான செயல்பாடு. அவர் ஒரு மாரத்தான் போட்டியில போய் பெண் குழந்தைகளின் கால்களை தடவியதாக நம்ம பத்திரிகை செய்திகள்ல பார்த்தோம். அதை விசாரிக்க வேண்டும், அவர் மீது நடவடிக்கை வேண்டும் அப்படிங்கிற மனு கொடுத்திருக்கோம். இப்போ உயர்கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் 22 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, பல்கலைக்கழகங்கள். அதுல 16 பல்கலைக்கழகங்களுக்கு முழு நேர துணைவேந்தர்கள் இல்ல. அதை நியமனம் பண்றதுல அவர் கவனம் செலுத்தலாம், அது செய்யறது கிடையாது. இன்னைக்கு 120க்கும் மேற்பட்ட அரசு கல்லூரிகளில், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்ல, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கல்லூரிகள்ல 120க்கும் மேற்பட்ட கல்லூரிகளுக்கு முதல்வர், பிரின்சிபல் கிடையாது. அது இல்லாம எல்லாமே ஒரு கமிட்டி போட்டு ஆப்ரேட் பண்றாங்க. இதுல அவர் கவனம் செலுத்தல. அந்த மாதிரி உயர்கல்வித்துறைக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும்போது இது போன்ற அருவருப்பான சம்பவங்களை அவர் ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்ட அவர் மீது கௌரவ நடவடிக்கை எடுக்கணும்னு மனு கொடுத்திருக்கோம். உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்களே சொல்லியிருக்காரு, நான் என்னுடைய மகள் போன்ற ஒரு வாஞ்சையில் அந்த குழந்தைகளை அந்த மாதிரி காலை பிடிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத தவறா, இது பொது வழியில எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு தரம் இருக்கு. அதை அவர் மீறி விட்டார் அப்படின்னு அனைத்து ஊடகங்களையும் செய்தி போட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில நம்ம என்ன குற்றச்சாட்டு வைக்கிறோம் அப்படின்னா, உயர்கல்வித்துறை அமைச்சர் என்பவர் இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேஜ்ல குத்தாட்டம் போட்டார். ஒரு திரைப்பட பாடல போட்டு ஸ்டேஜ்ல குத்தாட்டம் பாடினார். இந்த நிகழ்ச்சியில, யோகா நிகழ்ச்சியில, சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில ஸ்டேஜ்ல அனைத்து மாணவர்களும் பார்க்கும்படியாக ஒரு நிகழ்ச்சி குத்தாட்டம் போட்டார். அது சரியா? அதுதான் ஒரு அமைச்சருக்கு அழகா? அதே போல அமைச்சரை எப்படி என்ன செய்யணுமோ அது அவர் மட்டும்தான் செய்யணும். இது மற்றவர்களுக்கு தவறான முன்னுதாரணமா ஆகாத. ஒருத்தரும் இப்படி காரணம் சொல்லும் பொழுது அது எங்க சரியான பழக்க வழக்கம் எப்படி வர முடியும்? எப்படி பார்த்தாலும் அமைச்சர் நடந்து கொண்ட விதம் தவறு. அதை அது மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது கட்டாயம் அப்படிங்கிற கோணத்துல மனு கொடுத்துருக்கோம். சார், இதை தாண்டி சட்டம் ஒழுங்குன்னு சொல்ல வந்தீங்க சார் நீங்க. சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று நம்முடைய மாநில தலைவர் நயினார் அண்ணன் அவர்களும் பேட்டி கொடுத்திருந்தாங்க. தமிழ்நாட்டுல தினசரி 3 இந்த அரசு ஆட்சிக்கு வந்த கடந்த 2 மாதங்களை பார்த்தோம்னா தினசரி 3 பாலியல் வன்முறைகள் நடக்கிறதா அரசே வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. அதே போல 2 நாட்களுக்கு 3 படுகொலைகள் நடக்குது. போதைப் பொருள் கடத்தி அதுல மாற்றாங்க. கிலோ கணக்குல 100 கிலோ 200 கிலோ போதைப் பொருள் கடத்தி போதைப் பொருள் பிடிபடுது. சமீபத்துல பல்லடத்துல தாவேக நிர்வாகிகள் போதைப் பொருள் கடத்தி 120 குட்கோ பிடிபட்டிருக்கு. சோ அது போல இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அனைத்து IPS அதிகாரிகளையும் இடமாறுதல் செய்து விட்டார்கள்.
அதன் பிறகும் குற்றங்கள் போன ஆட்சியில் எப்படி இருந்ததோ அதே அளவு குறையாமல், இன்னும் சொல்ல போனா அதோட அதிகமாக கூட நடக்கிறது அப்படிங்கிறது சந்தேகம் வருது. அப்ப இந்த ஆட்சி என்ன செய்யறாங்க? கடந்த 2 மாதத்துல அந்த ஆட்சியோட சாதனை என்ன? உடனே ஒரு சில பேர் அரசுக்கு காலம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இது காலம் கொடுக்கறக்கோ அரசு நிர்வாகத்தை அவர்கள் கற்றுக்கொள்வதற்காக இங்க நேரம் கிடையாது. மக்கள் நம்பிக்கை நல்லாட்சி கொடுப்பார்கள் அப்படின்னு நம்பிக்கையில தான் வாக்களிச்சிருக்காங்க. நீங்க நான் 1 வருஷம் எந்த தவறு வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு மருத்துவருக்கு அதுல தவறு செய்வதற்கான வாய்ப்பே கிடையாது. நான் இப்பதான் புதுசா மருத்துவம் கத்துக்கிறேன், நான் உங்க குடலை அறுத்து அறுவை சிகிச்சை பண்ணி கத்துக்கிறேன், எனக்கு ஒரு அறுவை சிகிச்சை பழக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இன்று ஒரு நாளும் அரசு நிர்வாகம் சீர்கெட்டு போனால் பாதிக்கப்படுவது ஏழை எளிய மக்கள். அதை நம்ம அந்த அரசுக்கெல்லாம் கத்துக்கொள்வதற்கு நமக்கு டைம் கொடுக்க முடியாது. அரசு எந்த நாள் பொறுப்பேற்றுக் கொண்டார்களோ அந்த நாள் முதல் அவர்கள் பணியை சிறப்பாக செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நான் 1 வருஷம் 6 மாசம் டைம் எல்லாம் கொடுக்க முடியாது. உடனடியாக அவர்கள் சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய வேண்டும். நான் 1 வருஷத்தை தான் பெரிய முதலீடு கொண்டு வர்றேன், அது ஏற்றுக்கொள்ளலாம். அது வளர்ச்சியை நோக்கிய திட்டங்கள். சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை 1 நாள் 1 நிமிடம் கூட கூடுதலாக அவர்களுக்கு அவகாசம் கொடுக்க முடியாது. சார், டாஸ்மாக் உடைய லைசன்ஸ அரசு நீடிச்சிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இதுல என்ன தவறு இருக்குன்னு பாக்குறீங்க? இது முன்னாடி கடந்த ஆட்சி காலத்துல நம்ம இந்த குற்றச்சாட்டு நிறைய பேசியிருக்கோம். டாஸ்மாக் பார்களை பொறுத்தவரை கடந்த ஆட்சி காலத்தில் ஒரே நபர் செந்தில் பாலாஜி அவர்களின் கட்டுப்பாட்டில் கரூர் கம்பெனி என்ற பெயரில் தமிழ்நாடு முழுக்க ஒரே நபர் கீழே அந்த பார் இயங்குச்சு. அந்த நபர் செந்தில் பாலாஜியின் பினாமியாக வசூலில் ஈடுபட்ட நபர் இன்னைக்கு செயல் இருக்காரு. அது வழக்கு வேற வழக்கு. குதிரை பேரம் செய்ததாக ஒரு வழக்குல போயிருக்கிற நபர்களில் அந்த கூட்டம் தான் இந்த வசூலை தமிழ்நாடு முழுக்க செய்த கூட்டம். இப்ப இவர்கள் டாஸ்மாக் பார்களை பொறுத்தவரையில் புதிதாக வெளிப்படையாக டெண்டர் கொடுத்து அதை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதற்கு நம்ம டெண்டர் முன்னாடி கொடுத்த டெண்டரோடைய அவகாசம், அந்த காலம் என்பது 30 ஜூனோடு முடிந்து விட்டது. அதன் பிறகு புதிய டெண்டர் விட வேண்டும். நம்மளுடைய குற்றச்சாட்டு, போதுமான மாற்று ஏற்பாடுகள் செய்யாமல், என்ன காரணத்தால் 30/6/2026 அன்று அனைத்து பார்களையும் மூடுவதற்கு டாஸ்மாக் நிறுவனம் முடிவெடுத்தது. அப்படி முடிவெடுத்த பிறகு மது அருந்துபவர்கள், குடிகாரர்கள் பொது வழியில போய் மது அருந்த ஆரம்பித்து விட்டார்கள். அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக ஏற்பட்டது. பொது வழியில வீடுகளுக்கு முன்பு அமர்ந்து மது அருந்தினார்கள், சாலை ஓரங்களில் அமர்ந்து மது அருந்தினார்கள். இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக ஏற்பட்ட பிறகு மீண்டும் அதே ஒப்பந்ததாரர்களுக்கு 2 மாசம் அவகாசம் கொடுத்திருக்காங்க. நம்முடைய கேள்வி எல்லாம், ஒரு மிகப்பெரிய 2681 டாஸ்மாக் பாரோட ஒப்பந்த காலம் முடியும் என்று முன்பே தெரிந்த அரசு எதற்காக கடைசி நாள் வரை காத்திருந்தது? ஏன் முன்னரே மாற்று ஏற்பாடுகளை செய்யவில்லை? ஏன் வெளிப்படையாக புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கு இந்த அரசு கடைசி நாள் வரை எந்த முயற்சியும் எடுக்க கிடையாது? இப்பொழுது அதே ஒப்பந்ததாரர்களுக்கு 2 மாசம் நீட்டிப்பு கொடுத்து விட்டு புதிய ஒப்பந்ததாரர்களை கொண்டு வருவதாக அறிவித்திருக்கிறார்கள். இதை ஏன் முன்னரே செய்யவில்லை? இந்த அரசு ஒரு விளையாடி பார்க்கிறது. பொதுமக்களின் எண்ணங்களோடு, பொதுமக்களின் உணர்ச்சியோடு விளையாடி பார்க்கிறது. இது போன்ற மடத்தனமான முடிவுகளை செய்யாமல் ஒரு டெண்டரை ரத்து செய்யும் பொழுது அதற்கு போதுமான அவகாசம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கறத நம்முடைய கருத்து. சார், விக்ரம் சோலார் கம்பெனியுடன் ஒப்பந்தம் போட்டதுல என்ன பிரச்சனை சார்? இப்போ நேற்று தொழில்துறை முதலீடு தானே, உள்ளபடியே புதிய முதலீடுகளை வரவேற்கிறோம். அதுவும் தென் தமிழகத்திற்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற கங்கை கொண்டான் அந்த சிப்காட்ல நிறுவனம் வர்றதா சொல்றாங்க. அது நம்மளுடைய விமர்சனம் என்பது புதிய முதலீடுகளை கொண்டு வந்ததை பற்றி கிடையாது, அதை வரவேற்கிறோம். விமர்சனம் எல்லாமே வெறும் 3400 கோடி வருமானம் உள்ள ஒரு கம்பெனி, 120 கோடி லாபம், கடந்த நிதியாண்டில் 120 கோடி லாபம் ஈட்டிய ஒரு கம்பெனி. அந்த நிறுவனத்தின் மொத்த மதிப்பு 1200 கோடி சொச்சம் மதிப்பிற்கு ஒரு கம்பெனி. எதன் அடிப்படையில்
15,000 கோடிக்கு முதலீடு செய்வோம் என்று தமிழக அரசிடம் ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த 15,000 கோடி எங்கிருந்து வரும்? யார் கொடுக்க போகிற? அரசே கடனாக கொடுக்க போகிறதா? மத்திய அரசு கடனாக கொடுக்க போகுதா? இல்ல பல வங்கிகள் கடனாக கொடுக்க போகிறதா? அது எதன் அடிப்படையில் இந்த 15,000 கோடி முதலீடு என்ற கணக்கை தமிழக அரசு கொடுத்திருக்கிறது? இந்த 15,000 கோடிக்கான கணக்கு என்ன? நாங்கள் உள்கட்டமைப்பு கட்டிடங்கள் உருவாக்குகிறோம், நாங்கள் வெளிநாட்டில் இருந்து எக்யூப்மெண்ட்ஸ் மிஷினரிஸ் இறக்குமதி செய்கிறோம், இல்ல உள்நாட்டில் வேற மாநிலத்திலிருந்து இறக்குமதி பண்றோம், நாங்கள் இங்கேயே உருவாக்குறோம். இந்த 15,000 கோடி கணக்கு என்பது எங்கிருந்து வருகிறது? பல 10 ஆண்டுகளுக்கு மேலாக சந்தையில் இருக்கும் அந்த கம்பெனியின் இன்றைய தேதியில் வெறும் 1,500 பேர் தான் வேலை செய்யறாங்க. அப்போ இந்த நிறுவனம் உடனடியாக தமிழ்நாட்டில் ஒரு முதலீடு தொடங்கும் பொழுது மொத்த எண்ணிக்கையில் 2,700 பேருக்கு எப்படி புதுசா வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும்? இது போன்ற கருத்துக்கள் இந்த முதலீட்டோட ஒட்டுமொத்த நம்ம கேட்கறது அந்த 15,000 கோடி என்ற எண்ணின் மீதான கேள்வி. அது எதன் அடிப்படையில் அரசு உருவாக்கியது? ஒருவேளை 15,000 கோடி முதலீடுக்கு அரசு 1000 ஏக்கர் இலவசமா தரோம், 100 ஏக்கர் இலவசமா தரோம் அப்படிங்கிற அரசு தரும் ஊக்கத்தொகைக்காக, பயன்பாட்டிற்காக, மற்ற பயனிற்காக இந்த நம்பர் போடப்பட்டுள்ளதா அப்படிங்கிற கோரிக்கை தான் நம்ம வைக்கிறோம். அரசு இது போன்ற போலியான அதிகரிக்கப்பட்ட பெரிதாகப்பட்ட எண்ணிக்கையை எண்களை வைத்து மக்களை முட்டாளாக்க நினைக்க கூடாது. அப்ப அவங்க 1000 கோடி முதலீடு பண்ணா 1000 கோடின்னு சொல்லுங்க. ஒரு வெளிப்படைத்தன்மை வேண்டும். இதே போலதான் திமுக அரசும் வருடா முதலீட்டாளர்கள் மாநாடு என்ற பெயரில் 5 லட்சம் கோடிக்கு முதலீடு வருகிறது, 10 லட்சம் கோடிக்கு முதலீடு வருகிறது என்று விளம்பரம் செய்தார்கள். கடைசியில் அதுல அவர்கள் கையெழுத்தான ஒப்பந்தங்களில் 10% முதலீடு கூட நடக்கவில்லை. அதே பாதையில் இந்த அரசும் செல்கிறது. அது அந்த பாதையில் அவர்கள் செல்லக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையை தான் நம்ம வைக்கிறோம். சார், அமைச்சரே சொல்றாரு, பரந்தூர் நிலம் அந்த ரன்வே அமைக்க சரியில்லாத அந்த பாதை, அந்த இடம் ரன்வே அமைக்க முடியாது பரந்தூர் விமானத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அத அப்ப வேண்டான்னு சொல்றதுல என்ன பிரச்சனை? இல்ல இதுல அமைச்சர் இப்ப இந்த திட்டமோட ஸ்டேஜ் நம்ம பாத்துக்கணும். முதல்ல தமிழக அரசு ஒரு இடத்தை தேர்வு செய்கிறது. அது தமிழக அரசு தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு தன்னுடைய அதிகாரிகளை வைத்து ஒரு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் DPR ரெடி பண்றாங்க. நாங்கள் தமிழக அரசு சார்பில் புதிய விமான நிலையம், சென்னைக்கு 2வது விமான நிலையம் ஒன்று உருவாக்க நினைக்கிறோம். அது இந்த இடத்தில் உருவாக்க போகிறோம். இந்த இடத்தின் சாயில் டெஸ்ட், மண்ணின் தன்மை இது. இந்த இடத்துல வாட்டர் டேபிள், தண்ணி எந்த அளவுல இருக்கு, இந்த இடத்துல நம்ம ரன்வே இங்க வைக்கலாம், இங்க நம்ம சுத்தி கட்டடங்களை வைக்கலாம். அது வெறும் விமான நிலையம் மட்டும் கிடையாது, சுத்தி ஒரு தொழில் வர்த்தக மையமாக குடியிருப்புகள்லாம் வர்ற மாதிரிதான் ஒரு மிகப்பெரிய இடம். 3,200 ஏக்கர் இடத்துல மிகப்பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸாக ஒரு சின்ன டவுன்ஷிப்பா தான் அது வரப்போகுது. அதுக்கு அனைத்து ஆய்வுகளையும் தமிழக அரசு மேற்கொண்டு அதன் அடிப்படையில் அந்த ஆய்வுகளை, அந்த விரிவான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை, திட்ட அறிக்கையை மத்திய அரசிடம் கொடுத்து மத்திய அரசு தன்னுடைய சிவில் விமான போக்குவரத்து துறையின் சார்பாக அந்த இடத்தை ஆய்வு செய்து ரன்வே நீங்க இந்த இடத்துல எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு அவர்களும் அதை அனுமதித்து முழு அனுமதி கொடுத்து விட்டார்கள். அதுல 2 இடம் முன்னதாக கொடுத்தார்கள். தமிழக அரசு போற 2 இடம் கொடுத்தாலும் 2 இடத்துல பரந்தூர் முழுமையாக மத்திய அரசால் அனுமதி அளிக்கப்பட்ட இடம். அதன் பிறகு மாநில அரசு ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு அதன் மூலம் நிலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கையகப்படுத்தி கொண்டு வந்தார்கள். அதில் ஒரு 40%, 1,200 ஏக்கர் பக்கமாக அவ்வளவு ஏக்கர் இடங்கள் மாநில அரசால் ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்டு விட்டது. அந்த இடத்திற்கான பணத்தையும் மாநில அரசு விவசாயிகளுக்கு, நில உரிமையாளர்களுக்கு வழங்கிவிட்டது. அந்த பணமும் அவர்களால் வேறு வழிகளில் செலவு செய்து முதலீடு செய்து அந்த பணம் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. இப்போதைய சூழ்நிலையில் புதிய அரசுக்கு இருக்கும் ஒரே வழி, ஒரே வாய்ப்பு, மீதி இருக்கும் திமுக அரசு விட்டு சென்ற இடங்களை, கையகப்படுத்தாமல் விட்ட இடங்களை கையகப்படுத்தி அந்த விமான நிலையம் விரைவாக வருவதற்கு முயற்சி செய்வது மட்டுமே புதிய அரசின் முன்னால் இருக்கும் ஒன் வே. அதுதான் ஒரே வழிதான் இருக்கு. இவர்கள் இப்பொழுது ரன்வே அமைக்க முடியாது என்பது இவர் ஏதோ அந்த கடந்த 2 மாதத்தில்
அந்த இடத்துல போய் ஆராய்ச்சி செய்து சாயில் டெஸ்ட் பண்ணி ஸ்ட்ரக்சரல் டெஸ்ட் எல்லாம் பண்ணி அதுக்கான பின்னணி என்ன? அவர் எந்த அறிக்கையுமே கூட கிடையாது. ஆனா தமிழக அரசிடம் திட்ட அறிக்கை இருக்கிறது. அவர்கள் செய்த பரிசோதனைக்கான முழு ரிப்போர்ட்டும் இருக்கு. மத்திய அரசிடம் இருக்குது. இவர்கள் ஏதோ அவர்கள் அரசியலுக்காக இதை தடை செய்கிறார்கள். பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாது என்று போராடிய மக்களுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் அப்போ கட்சி தான் தொடங்கியிருந்தார். அப்பொழுது அவரை நேரடியாக சென்று ஆதரவு தெரிவித்தார். அதன் பிறகு மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதன் பிறகு மக்கள் அரசு நிலம் கையகப்படுத்த உத்தரவு போட்டது, கையகப்படுத்த தொடங்கி விட்டார்கள். இதையெல்லாம் அந்த திட்டம் அப்போது இருந்த நிலை வேறு, இப்போது இருக்கும் நிலை வேறு. இப்போது முதல்வர் இந்த திட்டத்தை கொண்டு வருவது மட்டுமே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கும் ஒரு புது ஊக்கத்தை கொடுக்கும். இப்பொழுது நம்ம பெரிய மாநகரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெங்களூர் நம்ம பக்கத்து மாநிலம், ரெண்டாவது நம்ம பாம்பே, டெல்லி, இந்த 3 விமான நிலையத்திலும் இருந்து அமெரிக்காவுக்கு நேரடியாக விமானம் இருக்கிறது. இந்த 3 விமான நிலையம் இது அதிக அளவில் சர்வதேச இணைப்புகள் இருக்கு. நீ எந்த நாட்டுக்கு வேணாலும் இந்த 3 விமானத்துல போலாம். அதே போல ஹைதராபாத்தை பொறுத்தவரை அந்த விமான நிலையம் இப்பொழுது சிறிதாக இருந்தாலும் தேவைக்கும் மிக அதிகமான இடம் ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்டு காலி இடமாக அந்த விமான நிலையத்திடம் இருக்கிறது. ஹைதராபாத் விமான நிலையம் எப்பொழுது வேண்டாலும் பெரிதாகும். இப்பொழுது நம்ம அதே போல விசாகப்பட்டினத்திலும் புதிய விமான நிலையம் வருகிறது. சோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு விமான போக்குவரத்து, குறிப்பாக சர்வதேச விமான போக்குவரத்து மிக 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 குறைவான அளவில் இருக்கு. சென்னை இப்போது இருக்கும் மீனம்பாக்கம் விமான நிலையத்தை பொறுத்தவரை அதற்கு மேல் விரிவாக்க பணிகள் செய்ய முடியாத நிலையில் 2 புறமும் குடியிருப்புகள் விட்டது. ஒரு புறம் ராணுவ ஆபீசர்ஸ் அகாடமி இருக்கிறது. அங்கிலும் அவர்களால் அந்த ஓட்டிய இடத்திலும் இவர்கள் விரிவாக்கம் செய்ய முடியாது. சோ ஆக 2ஆம் விமானம் என்பது காலத்தின் கட்டாயம். அது பாதி வழி கடந்து வந்து விட்டார்கள். இப்பொழுது ரன்வே அமைக்க முடியாது என்பது மிகவும் சிறுபிழைத்தனமாக கேளிக்கையான ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த அரசு இந்த விமான நிலையத்தை செயல்படுத்துவதற்கான முயற்சி எடுக்காவிட்டால் என்ன நடக்கும் என்றால், நம்ம கடந்த கால வரலாற்றை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு புதிய விமான நிலையம், கிரீன்ஃபீல்ட் எனப்படும் ஒரு மிக புதிய விமான நிலையம் வருவதற்கு குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் ஆகிறது. இந்த அரசு பரந்தூர் விமான நிலையத்தை கிடப்பில் போட்டாலோ தடை செய்தாலோ என்ன நடக்கும் என்றால், சென்னைக்கு இன்னொரு விமான நிலையம் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு வராது. அதே சமயம் இந்த அரசு மீதி இருக்கும் இடத்தை கையகப்படுத்தி மத்திய அரசிடம் ஒப்படைத்தால் இந்த அரசு ஆட்சியிலிருந்து வெளியே போவதற்குள் புதிய விமான நிலையத்தை தொடங்கி வைத்து விட்டு போகலாம். சென்னைக்கு ஒரு மிகப்பெரிய, தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய விமான நிலையம் கொண்டு வந்த பெருமை இந்த அரசை சேர வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் இந்த விமான நிலையத்தை கொண்டு வர வேண்டும். அதே போல இன்னைக்கு கோயம்புத்தூர் விமான நிலையத்திலும் சின்ன சின்ன சிக்கல் இருக்கு. இன்னும் பாதை இணைப்பு சாலைக்கான இடம் கொள்முதல் செய்வதில் சிக்கல் இருக்கு. அதையும் இந்த அரசு விரைவாக முடித்து கொடுத்தால் இந்த 2 புதிய விமான நிலையங்களை அமைத்த பெருமையும் பேரும், அதனால் ஏற்படும் தொழில் வளர்ச்சி, சர்வதேச விமான பயணத்துக்கான நற்மதிப்பும் இந்த அரசுக்கு கிடைக்கும். இந்த அரசு அதை செய்ய வேண்டும். ஏற்கனவே இவர்கள் பாதி கிணறு தாண்டியாகிவிட்டது. திமுக அரசே பாதி இடத்தை கையகப்படுத்தி விட்டார்கள். அதை தொடர்ந்து மீதி இருக்கும் இடத்தை எடுத்து தருவது இந்த அரசுக்கு நல்லது, இந்த நாட்டுக்கு நல்லது, தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமான திட்டம். சார், பொதுவாகவே ஒருவருடைய எதிர்காலம் அப்படிங்கிறது அவரவர் தீர்மானிக்கும் வழிகளில் இருக்கிறது. அந்த மாதிரி அரசியல்ல இருக்கிறவங்க ஒரு கட்சியில இருக்காங்க, அங்க எதிர்காலம் ஒரு மாதிரி இருட்டா இருக்கு, அங்க நமக்கு ஒரு வெளிச்சம் இல்ல அப்படிங்கறதுனாலயே கூட எந்த கட்சி இப்ப எதிர்காலமா தெரியுதோ அந்த கட்சியில போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க தங்களுடைய எதிர்காலம் கருதி. அப்படி இருக்கு, அது எப்படி குதிரை பேரமாகும்? இல்ல, இதுல இது ரொம்ப சிம்பிளா நான் ஒரு கார்பரேட் கம்பெனில வேலை செய்யறேன், எனக்கு இந்த வேலை பிடிக்கல, இன்னொரு நிறுவனத்துல அதிக சம்பளத்தில் அதிக கூடுதல் பயனுடன் ஒரு வேலை கிடைக்கிறது, அங்கே நான் செல்வது என்னுடைய தனி நபர் உரிமை. இது சட்டத்தில் சட்டம் இதற்கு ஆதரவு செய்கிறது. அதே சமயம் தேர்தலை பொறுத்தவரை தனிநபர் செல்வாக்கு என்பதையும் தாண்டி நான் ஒரு வேட்பாளராக போட்டியிடும் பொழுது ஒரு கட்சியின்
ஒரு கட்சியோட நான் ஒரு பிரதிநிதியாக நான் அந்த தொகுதிக்கு கட்சி சின்னத்தில் கட்சியை அங்கீகரித்த வேட்பாளராக தான் நான் போட்டிடுறேன். சுயேட்சையாக போட்டியிட்டால் எனக்காக கிடைத்த வாக்கு எனக்கு வந்து முழு உரிமை இருக்கு. ஒரு கட்சியின் பிரதிநிதியாக வாக்கு கேட்டு செல்லும் பொழுது மக்கள் வாக்களித்தது அந்த கட்சியின் கொள்கைக்கு. மக்கள் வாக்களித்தது அந்த கட்சி யாரை முதல்வர் வேட்பாளராக நிறுத்துகிறார், அவர் முதல்வராக வர வேண்டுமா வேண்டாமா என்ற கோணத்திலும் மக்கள் சிந்திச்சு வாக்களிக்கிறாங்க. அதே சமயம் வந்து மூன்றாவது வந்து அந்த கட்சியின் வேட்பாளராகும் பொழுது கட்சி தொண்டர்கள் மற்ற நிர்வாகிகள் முழு நேரமும் தங்களுடைய நேரத்தையும் தங்களுடைய பணத்தையும் உழைப்பையும் முதலீடு செய்து உங்களை வெற்றி பெற வைக்கிறார்கள். இதில் கூட்டணி கட்சிகளும் அடக்கம். கூட்டணி கட்சிகள் உதாரணத்துக்கு நம்ம வந்து கோவை முழுக்க போட்டியிட்ட கோவை, ஈரோடு, திருப்பூர் முழுக்க போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்க பாரத பிரதமரே கோவையில ஒரு மாநாடு வந்தாங்க. அது போன்ற ஒரு கட்சி தலைவர்களும் அந்தந்த வேட்பாளருக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ உழைப்பை கொடுத்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து நம்ம சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை யாருடைய ஆட்சி வர வேண்டும், அந்த ஆட்சி வந்தால் என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகள் செயல்படுத்தப்படும், அதனால அந்தந்த பகுதி மக்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன திட்டங்கள் வரும், அதனால நிறைய நம்ம ஒரு 10-15 குறியீடுகளின் அடிப்படையில் 10-15 ரீசன்ஸ் காரணங்கள் அடிப்படையில் வந்து அந்த சின்னத்துக்கு மக்கள் வாக்கு செலுத்துறாங்க. அதனாலதான் நம்ம வந்து சட்டப்படி இது தவறு. சட்டப்படி வந்து நீங்க வந்து ஒரு இன்னொரு கட்சியினும் பணம் பெற்றுக்கொண்டோ வேறு பயன்கள் பெற்றுக்கொண்டோ நீங்கள் வந்து கட்சி மாறுவது தவறு. நீங்க தவறுங்கிற ஒரு நிலைப்பாட கொடுத்துட்டீங்க. இதே மாதிரியான ஒரு விஷயம்தான் வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா தேர்தல்ல நின்று திரிணாமுல் காங்கிரஸ் தேர்தல் நின்று போட்டிட்டவங்க அங்க வெற்றி பெற்ற பிறகு திரிணாமுல் காங்கிரஸை முன்னிறுத்தி மம்தாவை முன்னிறுத்தி வெற்றி பெற்ற பிறகு பாஜக ஆட்சி அமைத்தவுடன் பாஜக வந்து சேர்றாங்க. பாஜக வராங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா எம்பிஸ் நிறைய பேர் வராங்க, ராஜ்யசபா எம்பிஸ் வராங்க. சோ அப்ப அங்கேயும் இதே குறியீடுகள் ஒர்க் அவுட் ஆகும்ல சார்? இதுல வந்து நமக்கு அந்த மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு நடப்பதற்கும் தமிழ்நாட்டில் நடப்பதற்கும் நம்ம வந்து ஒப்பீடு செய்தே பார்க்க முடியாது. அங்கு 2/3 பங்கு உறுப்பினர்கள் கட்சியின் வாரிசு அரசியலை எதிர்த்து இந்த கட்சியில் வந்து நாங்கள் பணிபுரிய விருப்பமில்லை அப்படின்னு ஒட்டுமொத்தமா போய் தனியா வந்து நாங்கள் தான் உண்மையான கட்சி, நாங்கள் தான் டிஎம்சி திரிணாமுல் காங்கிரசின் உண்மையான கட்சியை நாங்கள் தான் கட்சியின் வாரிசு, எங்களுக்கு தான் கட்சியோட அலுவலகத்தை தர வேண்டும், எங்களுக்கு தான் அந்த சின்னத்து உரிமை இருக்குன்னு கேக்குறாங்க. அது வந்து உள்கட்சி உடைகிறது. அவர்கள் யாரும் வேறு கட்சியில போய் சேரல. குறிப்பா வந்து நாடாளுமன்ற லோக்சபா எம்பிக்கள் வந்து வேற ஏதோ அந்த மாநிலத்தில் இன்னொரு கட்சியில போய் சேர்றாங்க. பாஜகவுக்கு வந்து 3 ராஜ்யசபா மட்டும்தான் வந்திருக்காங்க. மற்றபடி அவர்கள் எல்லாம் வேறு வேறு கட்சியில போறாங்க. அங்கு நடப்பது வந்து பல மட்டத்தில் வந்து கட்சி தலைமைக்கு எதிரான அதிருப்தியில் கட்சிக்கு உரிமை கொண்டாடும் வேள்வியா அவங்க ஒரு உரிமை கொண்டாடும் போட்டியா அவங்க பாக்குறாங்க. தமிழ்நாட்டுல வந்து ஒரு எம்பியிலும் இங்கேயும் கூட அதிமுகவுக்கு எதிராக டு பி ஸ்ட்ரைட்டாவே நானும் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன் சார். அதிமுகவுக்கு எதிராக தான் அவங்க வெற்றி பெற்ற அந்த 47 எம்பிக்கள்ல பாதி பேரு சட்டசபையிலேயே பாத்தீங்கன்னா ஆதரவா வாக்கு கொடுத்தாங்க. தாவேகா அரசுக்கு ஆதரவா வாக்கு கொடுத்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. பாக்கி பேர் சபாநாயகர்கிட்டயே லெட்டர் வேற கொடுத்தாங்க. அதன் பிறகு என்ன நடந்துச்சு? அதன் பிறகு வந்து 2 பிரிவுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய வேறுபாடுகளை விட்டு அவர்களுடைய மனுக்களை வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்ப போறவர்களை பொறுத்தவரை குறிப்பா கரூர் எம்எல்ஏ ஒருத்தர் வந்து அவர் கட்சி கூட்டத்தில் என்ன சொல்லி இருக்காருன்னா, எனக்கு தேர்தலில் போட்டியிட்டு கடனாகி விட்டது, அதனால் நான் இந்த கட்சியை விட்டு வெளியில போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே போல இன்னொரு எம்எல்ஏ வந்து அவர் வாங்கிய கடனை கடந்த 2 மாதங்களில் திருப்பி கொடுத்ததா வந்து தொகுதி மக்கள் சொல்றாங்க. இது போன்ற நிகழ்வுகளை தான் நம்ம வந்து குதிரை பேரம் என்று சொல்கிறோம். இதே போல வந்து வரலாற்றுல 1991 வந்து நரசிம்மராவ் அவர்கள் வந்து தேசிய அளவுல மைனாரிட்டி பிரதமரா இருந்தார். அவர் ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு 1993 நடக்கும் பொழுது நம்பிக்கை வாக்கெடுப்பிற்காக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா என்ற கட்சியின் எம்பிக்களுக்கு பணம் கொடுத்து தன்னுடைய ஆதரவு வளையத்தை பெருக்கி அந்த
பெரும்பான்மையை நிரூபித்தார். அதே போல தமிழ்நாட்டிலும் முதல்வர் விஜய் அவர்கள் செய்வது என்னவென்றால், அவர் நடத்துவது ஒரு மைனாரிட்டி ஆட்சி. அவருக்கென தனியாக பெரும்பான்மை கிடையாது. அந்த நேரத்தில் அவர் மற்ற கட்சிகளிலிருந்து ஒரு சில எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கி அவர்களே அந்த இடத்துல தன்னுடைய வேட்பாளரையோ இல்ல அவர்களே மீண்டும் வேட்பாளர்கள் நிறுத்தி வைத்து அதில் வெற்றி பெறுவது மூலம் தன்னுடைய எண்ணிக்கை கூட்டி தனக்கு ஒரு பெரும்பான்மை வர வேண்டும் அன்ற கோணத்தில் செயல்படுவதில் அதை தவறு என்கிறோம். இப்ப நீங்க இதே மாதிரி நீங்க இதே கணக்கை மேற்கு வங்கத்தோடு ஒப்பித்தால் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தால்தான் பாஜக ஆட்சி அமையும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. தேவைக்கும் அதிகமாக 50 எம்எல்ஏக்கள் அதிகமாக பாஜகவிடம் இருக்கிறது. தேசிய அளவிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இருக்கிறது. 300 இடங்களுக்கு மேல இன்னைக்கு வேறு வேற சிறு கட்சிகள் ஆதரவு, கூட்டணி கட்சிகள் ஆதரவு 300 இடத்துக்கு மேல பெரும்பான்மை இருக்கிறோம். நம்ம அங்க ஆட்சி அமைவதிலும் ஆட்சி தொடர்வதிலும் எந்த சிக்கலுமே இல்லாத சூழ்நிலை அங்கு நடப்பது உள்கட்சி முதலாக பார்க்க வேண்டும். இங்க ஒரு ஆட்சி மைனாரிட்டி ஆட்சியாக இருக்கிறது. 107 எம்எல்ஏக்கள் மட்டுமே இருக்கிறார்கள். இன்னொரு 11 எம்எல்ஏக்கள் அவர்களுக்கு தேவை என்கிற பொழுதில் நீங்க ஆட்சி அமைவதற்கு முன்பே அமமுகவின் எம்எல்ஏவிடம் கடிதம் வாங்கவில்லையா? அவர்களுடைய பொதுச் செயலாளரிடம் கேட்காமல அவரே ஆதரவு அளிக்கிறேன் என்ற கடிதம் வாங்கி அது பின்பு சிக்கலானது. அவர் அந்த கட்சியிலிருந்து அமமுகவிலிருந்து திரு காமராஜ் அவர்கள் நீக்கப்பட்டுள்ளார். அவர் இன்னைக்கு எந்த கட்சியும் சாராத சுயேட்சை எம்எல்ஏவாக செயல்படுகிறார்கள். இங்க இருக்கும் சூழ்நிலையை நீங்க மற்ற மாநிலத்தோடு ஒப்பிட முடியாது. இங்க நம்ம ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த அரசு முயற்சி எடுக்கிறது. அதே குற்றச்சாட்டை அவர்களும் வைக்கிறார்கள் அல்லவா? எங்களுடைய எம்எல்ஏக்களுக்கு திமுக 35 கோடி தருவதாக சொன்னார்கள் அப்படின்னு கைது பண்ணி இன்னைக்கு விசாரணை எல்லாம் போகுது. சரி, இங்கு நடப்பதற்கும் அதை நம்ம ஒப்பீடு பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து.